ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி சாஸ் எப்படி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இந்த தக்காளி சாஸை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். 2 பொருள் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் சின்னதாக இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு மேலே ஒரு 4 தக்காளியை எடுத்து இது மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு சாஸ் அதிகமாக தேவைப்படுற பட்சத்தில் தக்காளியோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 தக்காளியில் மட்டும் இந்த சாஸை பண்ணி காமிக்கிறேன். இப்போ தக்காளியோட இந்த ஓரங்கள் பார்த்திங்கன்னா வெடித்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஸ்டீம் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் எடுக்கும். இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணாமல் தண்ணியில் கூட வேக விட்டு எடுத்துக்கலாம். தோல் செப்பரேட்டாக இது மாதிரிக்க உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு இதை நல்லா வடிகட்ட போகிறோம். அதனால் தக்காளியை நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். தக்காளியை ஃபுல்லாக இது மாதிரிக்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதில் தண்ணி கூட ஆட் பண்ண வேணாம். அப்படியே மிக்சியில் கொடுத்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா இந்த தக்காளியோட பல்ப்பு நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இதை ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தக்காளியோட இந்த பல்ப்பு சீட்ஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கூட சக்கை இல்லாமல் இது மாதிரி 2 தடவை நம்ம வடிகட்டிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கூட இந்த தக்காளியோட சக்கை எதுவும் இல்லாமல் இந்த டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு கடையில் வாங்குகிற மாதிரிக்கு டேஸ்ட்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் கிடைக்கும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதி வர விட்டுறலாம். இது மாதிரிக்கு நல்லா கொதி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருந்த தக்காளிக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரிக்கே தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருந்தனால 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தக்காளி ஆட் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையிற மாதிரிக்க இது மாதிரிக்கு கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருங்க. பேனோட அந்த ஓரங்களில் தக்காளியோட பல்ப் சேராத மாதிரிக்க நல்லா அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம தக்காளி சாஸ் ரெடி பண்ணுறதுனால அந்த தக்காளியோட ஃப்ளேவர் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதனால் பேனோட ஓரங்களில் இருக்கிற தக்காளியோட பல்ப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எந்த இனிப்பு பண்ணாலுமே நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறப்ப அதோடய டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சக்கரைப்பாகோட அந்த பிசுபிசுப்பு பதம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பதம் வரப்போ நமக்கு தக்காளி சாஸும் நமக்கு ரெடி ஆகிடும். லேசாக இது மாதிரிக்கு கம்பி மாதிரி உடையும்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 லெமன் ட்ராப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிறனால இந்த தக்காளி சாஸோட அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் இது மாதிரிக்க வீட்டிலையே ஹோம்மேடாக தக்காளி சாஸை ரொம்ப சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching this video. Thank you friends.